இயேசு அதிபதியாகவும் இரட்சகராகவும் தேவனால் உயர்த்தப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் அதிகாரம் 5 கேள்விகளும் பதில்களும். அனனியாவின் மனைவி பெயர் என்ன? சப்பீராள். அனனியாவும் சப்பீராளும் எதை விற்றார்கள்? தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் காணியாட்சியின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்தவன் யார்? அனனியா. அனனியா தன் காணியாட்சியின் கிரயத்தில் மற்றொரு பங்கை எங்கே வைத்தான்? அப்போஸ்தலருடைய பாதத்தில். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியதென்ன என்று அனனியாவிடம் கூறியவன் யார்? பேதுரு. தேவனிடத்தில் பொய் சொன்னவன் யார்? அனனியா. பேதுருவின் வார்த்தைகளை கேட்டு ஜீவனை விட்டவன் யார்? அனனியா. கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு ஒருமனப்பட்டவள் யார்? சப்பீராள். அனனியா சப்பீராளுக்கு நடந்தவற்றை கேள்விப்பட்ட யாவருக்கும் உண்டானது என்ன? மிகுந்த பயம். யாருடைய கைகளினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது? அப்போஸ்தலருடைய. அப்போஸ்தலர் ஒருமனப்பட்டு எந்த மண்டபத்தில் இருந்தார்கள்? சாலமோன் மண்டபத்தில் இருந்தார்கள். கர்த்தரிடத்தில் அதிகமாக சேர்க்கப்பட்டவர்கள் யார்? விசுவாசிகள் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளின் மேல் எது படும்படிக்கு அவர்களை வீதிகளில் வைத்தார்கள்? பேதுருவின் நிழல். எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டு குணமாக்கப்பட்டவர்கள் யார்? பிணியாளிகள், அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர்களை பிடித்து எங்கே வைத்தார்கள்? பொதுவான சிறைச்சாலையில். அப்போஸ்தலர்களை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் யார்? கர்த்தருடைய தூதன். ஜீவ வார்த்தைகளை கூறும்படி அப்போஸ்தலரிடம் கூறியவர் யார்? கர்த்தருடைய தூதன். அப்போஸ்தலர் எங்கே பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள்? தேவாலயத்தில் பிரவேசித்து. அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சேவகர்களுக்கு கட்டளையிட்டவன் யார்? பிரதான ஆசாரியன். பலவந்தம் பண்ணாமல் அப்போஸ்தலரை அழைத்து வந்தவன் யார்? சேனை தலைவன். அப்போஸ்தலரை தேவாலயத்திலிருந்து அழைத்து வந்து எங்கே நிறுத்தினார்கள்? ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக. அப்போஸ்தலர் எருசலேமை எதினால் நிரப்புவதாக பிரதான ஆசாரியன் கூறினான்? தங்கள் போதகத்தினால். யாருடைய இரத்த பழியை தங்கள் மேல் சுமத்துவதாக பிரதான ஆசாரியன் அப்போஸ்தலரை குற்றம் சாட்டினார்? இயேசு.
யாருக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது? தேவனுக்கு. மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்டவர் யார்? இயேசு. அதிபதியாகவும் இரட்சகராகவும் தேவனால் உயர்த்தப்பட்டவர் யார்? இயேசு. இஸ்ரவேலுக்கு எவைகளை அருளும்படியாக தேவன் இயேசுவை உயர்த்தினார்? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு எதை தருகிறார்? பரிசுத்த ஆவியை. பிரதான ஆசாரியர் யாரை கொலை செய்ய யோசனை பண்ணினார்கள்? அப்போஸ்தலர்கள். சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரி யார்? கமாலியேல். ஆலோசனை சங்கத்தாருக்கு அப்போஸ்தலரை குறித்து எச்சரிக்கை செய்தவன் யார்? கமாலியேல். தன்னை பெரியவனாக பாராட்டியவன் யார்? தேயுதாஸ். தேயுதாசை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்? 400 பேர். தேயுதாஸ் மடிந்து போன பின் அவனை சேர்ந்த ஜனங்கள் என்ன ஆனார்கள்? சிதறி போனார்கள். குடிமதிப்பின் நாட்களில் தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தவன் யார்? யூதாஸ். யார் அழிந்த பின் அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள்? யூதாஸ். அப்போஸ்தலரை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட கூறியவன் யார்? கமாலியேல். யாருடைய யோசனையும் கிரியையும் ஒளிந்து போகும்? மனுஷருடைய. யாருடைய யோசனையும் கிரியையும் ஒழித்து விட முடியாது? தேவனுடைய. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதிருங்கள் என்று ஆலோசனை சங்கத்தாரிடம் கூறியவன் யார்? கமாலியேல். ஆலோசனை சங்கத்தார் யாருடைய யோசனைக்கு உடன்பட்டார்கள்? கமாலியேலின். கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானம் அடைந்ததற்கு சந்தோஷம் அடைந்தவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள். இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணியவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.